கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருங்கள். நாம் சந்தோஷமாய் இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 15:8. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தொருளினது போல அவர்களுக்கும் தந்தொருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் என்று அவருக்கு ஒரு பெயர். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று பல நாமங்கள் இருந்தாலும் அவர் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். உங்கள் இருதயத்தில் ஓடுதே காரியங்கள் அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறேன். அதன் பின்பகுதி. நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி தாவீதின் வீட்டுக்கு போகிறாரு. தாவீதின் தகப்பனாருக்கு ஜெசிக்கு 8 பசங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. 8 பையங்க இருக்காங்க. 7 பேரை பார்த்துட்டாரு. மூத்த சகோதரன் எலியாவை பார்க்கும் பொழுது அந்த வசனம், நான் இவனை புறக்கணித்தேன், இவனை நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் வெளி தோற்றத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 7 பேரையும் பார்க்கிறார். இருதயம் சரியில்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். ஒரே ஒருத்தனுக்கு அப்பியரன்ஸ் சாதாரணமாக இருக்கும், ஹல்லேலூயா, ரொம்ப கமாண்டிங்காக இருக்குது, ஆனால் இருதயம் சுத்தமாக இருந்தது. 8வது பையன் தாவீது, அவர் வயலில் இருக்கிறார் என்று தகப்பனார் சொல்றாரு. அவனை கூப்பிட்டுங்கன்னு சொல்றாரு. அப்போ கூட்டி கொண்டு வர்றாங்க. 1 சாமுவேல் 16, 11, 12, 13 ஆகிய வசனங்களை வாசித்தால் தெரியும். தைல குப்பி எடுத்து தாவீதின் தலையில ஊத்துறாரு, அபிஷேகம் பண்றாரு. அந்த நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அவர் உங்களை செலக்ட் பண்றாரு. எதை பேசிஸ் செலக்ட் பண்றாரு? என்ன பேசிஸ்? உங்க இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக கிளியராக தெளிவாக இருக்கிறதுல அதன் மூலமாக உங்களை செலக்ட் பண்றாரு. 2 கொரிந்தியர் 10:11 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாய் இருக்கிறது என்கிறார்களே. அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களோ இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்திலும் இருப்போம், சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். பவுல் கொரிந்திய சபைக்கு போகும் பொழுது அங்கே உள்ள பிலீவர்ஸ்லாம் சொல்றாங்க, இவருடைய நிருபங்களை வாசித்தால் பலமா இருக்குதுப்பா, பயங்கர யோசனையா இருக்குது, ஆனா வெளியே பார்த்தா ரொம்ப பலவீனமான மனுஷனா இருக்காரு, பேச்சை பார்த்தா சாதாரண மனுஷனால இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, தூரத்துல நிருபங்கள் எழுதும்போது எப்படியோ அப்படிதான் உங்க பக்கத்துல வந்திருக்கேன், கிரியையிலையும் அப்படிதான் இருப்பேன், உங்களை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்றாரு. பாருங்க, பவுலை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? உண்மை உள்ளவன் என்று அறிந்து உன்னை ஊழியத்துக்கு என்று நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்றாரு. மனுஷன் வெளியே பார்க்குறான், ஏன்னா சரியில்லை, வீக்காக இருக்கான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை உள்ளவன் என்று இருதயத்தை பார்த்து பவுலை ஊழியத்துக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் பவுலுடைய ஊழியம் போயிட்டு இருக்கு, அப்போஸ்தலர் ஊழியம் போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம். பாருங்க, அது மாத்திரம் இல்லை, லூக்கா 18:9 முதல் 14 வீட்டில் வாசித்து பாருங்க. அது 2 பேர் போகிறாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, ஜெப ஆலயத்திற்கு. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் சொல்றான், ஆண்டவரே நீதியை பாரும், நான் நல்ல நீதி உள்ளவன், அதெல்லாம் பாருங்கன்னு சொல்றான். வரிசையை அடுக்கிறான் போட்டு அவன் நீதியை. ஆயக்காரன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நான் பாவியாகிய மனுஷன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே வீட்டுக்கு நீதிமானாக போனான், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன். லூக்கா 18:14. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பரிசேயன் என்கிறதுனால, பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணதுனால உன் ஜெபம்லாம் நான் கேட்க மாட்டேன்ப்பா. அதனால் ஆயக்காரன் ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்தாலும் என்கிட்ட அவன் இருதயம் நல்லா கிளியராக தெளிவாக இருக்குது, கரெக்டாக ஜெபம் பண்ணுறான், அவனுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிற தேவன் உங்களை செலக்ட் பண்ணுவார். தாவீது ராஜாவை போல உண்மையுள்ளவன் என்று பவுலை தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் தெரிந்து கொள்ளுவார். உங்கள் ஜெபத்தை அவர் அங்கீகரிப்பார். ஏன்? உங்கள் ஜெபம் ஆண்டு முன்பதாக அந்த ஆயக்காரனை போல தாழ்மையாக உண்மையாக இருக்கும் பொழுது அவர் உங்கள் ஜெபத்தை அங்கீகரிப்பார். அவர் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் உங்கள் இருதயத்தை அறிந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் அப்பா, எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெளிவாக அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி போகும். ஆண்டவரே, இருதயத்தின் யோசனைகள், எங்கள் இருதயம் உமக்கு பிரியமான இருதயமாய் இருக்கட்டும். அதன் யோசனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் விருப்பமாய் இருக்கட்டும். அதை பார்த்து நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இருதயத்தின் தோற்றம் எங்கள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை பார்த்து அப்பா எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.